ஓலா நிறுவனம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2400 கோடி ரூபா முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டில் நிறுவ போகிறாங்க. இதன் மூலிமா 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி ஓலா சேர்மன் பவிஸ் அகர்வால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 20 லட்சம் ஸ்கூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அமைக்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் டெக்னாலஜிஸோட அமைக்க போகிறனால ஜென்ரல் மோட்டர்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைகர் குளோபல், மேட்ரிக்ஸ் இந்தியா, டாடா சன்ஸ், ரத்தன் டாடா போன்றவங்கள்ட்ட வந்து $400 மில்லியன் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன்ஸோடைய அறிவையும் திறமையும் இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடியதாக இந்த ஃபேக்டரி அமைய போகுது அப்படின்ற மாதிரி ஓலா சேர்மன் பவிஸ் அகர்வால் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்கூட்டர்ஸை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட்ஸை வந்து குறைச்சிக்கிட்டு இந்தியா மட்டும் இல்லாமல் ஏசியா, நியூசிலாந்து, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பல நாடுகளுக்கு இந்த ஸ்கூட்டர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா பவிஸ் அகர்வால் சொல்கிறாரு. ஸோ 2025 கார்பன் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்கூட்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 35 வயசாகக்கூடிய ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆண்டர்பனர். ஸோ இஸ் எ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் யங் ஜென்ரேஷன்ஸ் அண்ட் பட்டிங் ஆண்டர்பனர்ஸ். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் நியூஸை நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கான்செப்டுக்குள்ளே போகலாம். கெரில்லா மார்க்கெட்டிங் வாங்க பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு கெரில்லா மார்க்கெட்டிங் டே 6. இந்த பிக்சர் கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஒரு இரும்பாலான சேஃப்டி லாக்கர். சீலிங்கை உடைச்சிட்டு கீழே வந்து இந்த தரையை பொழந்துட்டு டைல்ஸ்லாம் தெரிச்சு கீழே கிடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ண கேம்பெயின். ஸோ இது மூலியமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெத் கேன் ஹேப்பன் எனிவேர். ஸோ மரணம் யாருக்குனாலும் எப்போனாலும் நிகழலாம். ஸோ இந்த செட்டப்க்கு அப்படியே மேலே வந்து ஒரு 3D மாதிரியான ஸ்டிக்கர் செஞ்சு ஒட்டிட்டாங்க. அதாவது சீலிங்கை உடைச்சிட்டு வந்த மாதிரி மேலே வந்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி லோகோ பேஸ்ட் பண்ணிட்டாங்க. பேரையும் லோகோயும் பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெத் கேன் ஹேப்பன் எனிவேர். ஸோ மக்களுடைய மைண்டு கண்டிப்பாக இது என்னமோ உடச்சி கீழே வந்திருக்கு, இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது டெத் கேன் ஹேப்பன் எனிவேர் அப்படின்றத ஒட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஆடு மாதிரி இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவாக கண்டிப்பாக இதை பார்த்த உடனே ஆமாம் நமக்கு எப்போனாலும் விபத்துகள் நடக்கலாம். ஸோ அப்படின்னு ஒரு மக்கள் மைண்ட் செட்டில் வந்து அவங்க இன்சூர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக பண்ண கேம்பெயின். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேம்பெயின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஆல்.